லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் பிரசன்ஸ் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உங்கள் திரையரங்குகளில். சாய் கிருஷ்ணா பட்டாசுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தொடர்புக்கு 8838012709. 20 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஜெயித்த கவுண்டர்களின் மன்னர். இந்த கோடம்பாக்கம் பகுதி ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த, அதாவது 5 கிரவுண்ட் 454 சதுரடி உள்ள இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க கொடுத்த காசு பத்தல, அதனால இந்த இடத்த நாங்க காலி பண்ண மாட்டோம்னு ஆக்கிரமிக்க ட்ரை பண்ண நபர்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண கவுண்டர். ஸோ இந்த வணிக வளாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையான அந்த கட்டுமான பணியை தொடங்கி அதை முழுமையாக நிறைவு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க முழுமையாக நிறைவு செய்யாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்டுமான பணியை முழுமையாக கைவிட்டுட்டு இந்த நிலத்தையும் கட்டுமானத்தையும் ஆக்கிரமிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. கீழ்கோட்டு, மேல்கோட்டு, ஐகோட்டுன்னு எந்த கோட்டுக்கு போனாலும் 50 கோடியை ஆட்டையை போட நினைச்ச நபர்களுக்கு கெட் அவுட் அப்படின்னு ஜட்ஜு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த இடத்த முழுமையாக கவுண்டமணி அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. கவுண்டமணி டிகிரி ஹோல்டர் வெர்சஸ் அபிராமி ஃபவுண்டேஷன், ஆற்காடு ரோட், கோடம்பாக்கம், சென்னை 24 ப்ராப்பர்ட்டி. அதாவது கவுண்டமணி சார்பாக திரு மாதேஷ் அவர்களிடம் இந்த பொசிஷனை காலி பண்ணி திரு மாதேஷ் அவர்களிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டது. பிஹேனூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, கவுண்டமணி சார் அவங்களுடைய இடத்த மீட்டிருக்கார் அப்படிங்கிறது மாலை முழுவதுமாகவே பல செய்தி ஊடகங்களையும் சரி, பல பத்திரிகை ஊடகங்கள்லையும் இது தலைப்புச் செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் என்பது அவருடைய அந்த மீட்கப்பட்ட அந்த இடத்துல தான் இருக்கும். கவுண்டமணி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு முன்னணி நடிகர், கிட்டத்தட்ட 1990 80களில் பார்த்திங்கன்னா முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தவர். அது மட்டும் இல்லாமல் கதாநாயகர்களுக்கு இணையான சம்பளத்தையும் வாங்கின ஒரு நடிகராக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1996 இந்த கோடம்பாக்கம் பகுதி ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த, அதாவது 5 கிரவுண்ட் 454 சதுரடி உள்ள இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த நளினி பாய் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த இடத்துல திரு கவுண்டமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வணிக வளாகம் கட்டலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, ஸோ அபிராமி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் சுமார் 3.58 கோடி, அதாவது அப்போ 1996 2000 அந்த நேரத்திலேயே சுமார் 3.58 கோடி பணத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு 15 மாத காலத்துக்குள்ளே இந்த இடத்துல எனக்கு நீங்கள் ஒரு வணிக வளாகம் ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வணிக வளாகமும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி அந்த 15 மாதங்களுக்குள்ளே அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. அதாவது வெறுமன கட்டுமான பணி மட்டுமே தான் நடந்திருக்கே தவிர, அந்த கட்டுமானத்தை முழுசாக முடித்து ஒரு வணிக வளாகமாக மாற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் அவங்க இல்லவே இல்லை. அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்த முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க. சுமார் இந்த இடம் பார்த்திங்கன்னா 5 கிரவுண்ட் 425 சதுரடி உள்ளக்கூடிய இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் என்பது 2006 கவுண்டமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடம் அப்படிங்கிறது அவர் கையை விட்டு போகிற மாதிரி இருந்தோட உடனே சென்னையில் இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறாரு. அதை விசாரித்த திரு கிருஷ்ணன் ராமசாமி அப்படிங்கிற நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ கட்டுமான பணிகளை முழுமையாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்க பணம் தரதை பற்றி கேட்க முடியும் அப்படிங்கிறதே சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துக்கு கவுண்டமணி அவர்கள் கொடுத்ததை விட, அதாவது 3 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாரு இல்லையா, அதை விட அதிகமாக தான் இந்த கட்டுமான பணிக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த இடத்த திருப்பி கவுண்டமணி அவர்கள்ட்டமே ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கு முடிந்து அடுத்த மாதத்துலேருந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் கவுண்டமணி அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பையும் நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த கட்டுமான நிறுவனம் அபிராமி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட சிவில் நீதிமன்றம் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று, அதாவது மேல்முறையீடு வழக்கு ஒன்று தொடர்றாங்க. அந்த வழக்கையும் நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. ஸோ கவுண்டமணி அவர்கள்ட்ட பெற்ற பணத்துக்கு இந்த பில்டிங் அப்படிங்கிறது இன்னும் முடிக்கப்படாமலே இருக்குது. ஸோ பெற்ற பணத்துக்கு இன்னும் இந்த கட்டுமானம் அப்படிங்கிறத முடிக்காமல் இருக்கிறதுனால அந்த இடத்தையும், அதாவது 5 கோடி மதிப்பிலான 5 கிரவுண்ட் 465 சதுரடி இருக்கக்கூடிய இந்த இடத்தை கவுண்டமணி அவர்களிடம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அந்த நீதிபதி இடத்தை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை வழங்கினார் இல்லையா? ஸோ அந்த தீர்ப்பையும் சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்காங்க. மீண்டும் இந்த கட்டுமான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் போயிட்டு அதுக்கு ஒரு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீடு மனுவையும் என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலேயும் அரசனுடைய பொறுப்புலையும் நீதிமன்ற பொறுப்புலையும் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த முழுமையாக கவுண்டமணி அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஊழியர்களும் காவல்துறையினரும் கவுண்டமணி அவர்களுடைய வக்கீல் எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதாவது உள்ளே அவங்க வந்து திங்ஸ்லாம் வச்சு ஆக்கிரமித்து வச்சுருந்ததாக சொல்கிறாங்க, அது எல்லாத்தையுமே முழுமையாக வந்து வெளியேற்றி விட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த டோர் அப்படிங்கிறது லாக் பண்ண செஞ்சுருக்கு. ஸோ இந்த டோர் அப்படிங்கிறது லாக் பண்ணப்பட்டு கவுண்டமணி அவர்கள்ட்ட அந்த சாவி அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கதா நமக்கு தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஒரு உச்சபட்ச நடிகர், தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நடிகர், அவருடைய சொந்த உழைப்பில் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இந்த இடத்த மீட்டிருக்காது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பேச்சாக இருக்குது. கவுண்டமணி டிகிரி ஹோல்டர் வெர்சஸ் அபிராமி ஃபவுண்டேஷன், ஆர்காட் ரோட், கோடம்பாக்கம், சென்னை 24 ப்ராப்பர்ட்டி. அதாவது கவுண்டமணி சார்பாக திரு மாதேஷ் அவர்களிடம் இந்த பொசிஷனை காலி பண்ணி திரு மாதேஷ் அவர்களிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் பிரசன்ஸ் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உங்கள் திரையரங்குகளில். சாய் கிருஷ்ணா பட்டாசுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தொடர்புக்கு 8838012709.